100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங் கூட 54வது நாள். இன்னைக்கு காலேஜ் லீவுன்றதால பொறுமையா ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தேன். எங்க அம்மா ட்ரை ஃப்ரூட் ஷேக் பண்ணி கொடுத்தாங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு முட்டைக்கான தேடல இறங்கிட்டேன். வெஜ்ஜுக்குள்ள ஒரு அலசிட்டேன், முட்டையை காணோம். அப்புறம் தான் பார்த்தேன் எங்க அம்மா எனக்கு சௌரியமா இருக்கணும்னு சொல்லி கேஸ் ஸ்டவ் பக்கத்துல வச்சிட்டாங்க போல. ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்ற மாதிரி ஒரே முட்டையில 2 கரு. அதை ஸ்க்ரப் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டா ஹைபிரிட் முட்டையா இருக்கும் போல. அப்புறம் அந்த குட்டி குஞ்சானுக்கு நேற்று பிறந்த நாள் போல. நான் நேற்று ட்ரைனிங் பண்ணிட்டு வரதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனா அவன் எனக்காக தனியா ஒரு கேக் பீஸ் எடுத்து வச்சிருக்கான். இந்த பாசத்துக்காக எல்லாருமே ஹாப்பி பர்த்டேடா குட்டி குஞ்சான்னு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கால்பந்து வீரர் ஆன் ப்ராக்ரஸ்ல இருக்காப்ல. இதெல்லாம் ரேரான கண்குள்ளா காட்சி. இதுக்கப்புறம் வரப்போற வீடியோக்கள்ல அடிக்கடி இதை பார்க்க வேண்டியதா இருக்கும். சோ பி ரெடி. காலையில என்ன சாப்பிட்டோம் அதே தான் மதியத்துக்கும் சாப்பிட்டேன். ஆனா கூட ஒரே ஒரு மீன் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அடிக்கிற வேலை ஜெர்சி பொண்ணு இருக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகல. சோ ஒரு 3 வரைக்கும் அந்த ரேஞ்சில் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க வீட்டுல ட்ரைனிங் பண்ண பிளான் இருந்ததெல்லாம் நேற்று காலேஜ்ல இருந்து பால தூக்கிட்டு வந்துட்டேன். என் கூட சேர்ந்து நம்ம கால்பந்து வீரரும் ட்ரைனிங் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் தலைவனுக்கு புஷ்பா சொல்லி கொடுத்தேன். ஆனா அவனோட ஃபார்மை பார்த்தா கெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கெரியரை ஃபினிஷ் பண்ணிப்பான் போல. வந்த பால் அப்படியே தூக்கி ஜகிள் பண்ண ஆனா குறுக்கு கோசிக்கு வந்துட்டாங்க. நானே கஷ்டப்பட்டு ஜகிளிங் பண்ணிருக்கேன். என் பக்கத்துல வந்து கத்தா ஆடிட்டு இருக்கான். அப்புறம் லெஃப்ட் ரைட் வால் பாஸ் ஈச் சைடு 500. அப்புறம் 2 லெக்லயும் தனித்தனியா 500 பண்ணணும். ரைட் லெக்ல பண்ணும்போது பக்காவா பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா லெஃப்ட் வீக் ஃபுட்ன்றதால கத்தாக்களி தான். வீக் ஃபுட்ன்றதால அப்படியே விட முடியாது. கண்டிப்பா அதை ட்ரைனிங் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். சோ அப்படியே அதுலயும் 500 போட்டிங் நாளை முடிச்சிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.